சாய்ராம் வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். இப்போ பேச வர்றது எதுக்கு பேச வரேன்னா, நம்ம எஸ்விஆர் ஹெர்பல் ஏர் ஆயில் சேனல் யூடியூப் சேனல் வந்து இன்னையோட ஒரு வருஷம் ஆகுது. ஒரு வருஷம் ஜூன் 8ஓட ஒரு வருஷம் ஆகுது சாய்ராம். இப்போ நம்ம எதுக்காக பேச வந்திருக்கோம்னா, இந்த வீடியோ வந்து பாபாவுக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி, பொதுமக்களாக உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல வந்திருக்கேன். பாருங்கள், இந்த ஒரு ஆயிலுக்காக நான் பேச வந்தேன், எஸ்விஆர் ஹெர்பல் ஏர் ஆயிலுக்காக பேச வந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நீங்களாம் இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு உலக மக்கள் அவ்வளோ பேர் எனக்கு சொந்தமாக இருக்கீங்க, எல்லாமே எஸ்விஆர் ஃபேமிலியாக இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே கோடான நன்றி 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 நன்றி. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே பேசியிருக்கேன், எல்லாமே வாழ்க்கையில் உயரலாம். யாருமே நிறைய பேர் எங்கள் சேனல் மட்டும் கிடையாதுங்க, நிறைய சேனல் வருது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரும்போது எல்லாருமே சாதாரணமாக தான் வருவாங்க, ஒன்றுமே இல்லாமல் தான் வருவாங்க. எல்லாருமே நாங்களும் ஒன்றுமே இல்லாமல் தாங்க வரோம். அன்னைக்கு வந்து யாருமே இல்லை, எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அழுதுருக்கேன். நான் ஒரு எண்ணெய் விளம்பரத்துக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எஃப்கோடி ஜனங்க நமக்காக இருக்காங்க. சொல்லப்போனால் சற்றே வந்து 4250 பேர் வந்திருக்காங்க. யுஎஸ் வந்து 6,40,000 தாண்டி போய்கிட்டு இருக்குது. மெயின் வந்து நமக்கு பணம் வந்துடுச்சான்னா, பணம்லாம் வரல. சில்வர் பட்டன் அதெல்லாம் வந்தால் தான் கொண்டாடணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. உங்களுடைய அன்புக்கு முன்னால் பணம் காசு எதுவுமே எனக்கு பெருசு இல்லைன்ற நான். மெயின் உங்களுடைய அன்பு பாசம், அப்புறம் தான் பணன்றது எல்லாமே. ஏன்னா நம்ம வந்த நோக்கம் வந்து நம்ம ஆயிலுக்காக வந்தேன். அப்போ தான் நான் சொல்லி கேட்டேன், உங்களுடைய அன்பு ஆதரவு எனக்கு தேவை, நீங்கள் உங்களுடைய உதவி எனக்கு தேவைன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அதுதான் நீங்கள் எல்லாருமே. ஏன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணலன்னா, இன்னைக்கு வந்து 4250 பேர் இருக்காங்கன்னா, அந்த 4250 பேர் என்னுடைய குடும்பம்னு தான் நான் சொல்கிறேன், எஸ்விஆர் குடும்பம்னு தான் சொல்கிறேன். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியில் என்னுடைய தங்கை, அப்புறம் மலேசியாவில் என்னுடைய சொந்தங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில், இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் எனக்கு கணக்கே இல்லாமல் நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. எங்களுக்கு ஆயில் வேணும், நீங்கள் என்னெல்லாம் தயாரிக்கிறீங்க எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மலேசியா, அப்புறம் ஜெர்மனி, எல்லா கண்ட்ரிலையுங்க, ஒரு கண்ட்ரியானா எல்லா கண்ட்ரிலையுமே இப்போ நம்ம கால் இருக்காங்க. எல்லாரும் நல்லா அன்பாக பேசுகிறாங்க. உங்கள் அன்புக்கெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப அடிமை. ஏன்னா அவ்வளோ ஒரு அன்புன்றேன் நான் உண்மையிலேயே. அப்புறம் நம்ம நாட்டில் சொல்லவே வேண்டாம், நாளைக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி அழுதுகிட்டே வந்தேன். இன்னைக்கு திரும்புகிற தசை எல்லாமே என்னுடைய குடும்பம் இருக்காங்க. எல்லா சாய் பக்தர்கள், சாய் டிபேட்டிங்க, அனைத்து பேருமே. இதுக்கு ஜாதி மத வேதெல்லாம் கிடையாதுங்க, எல்லாருமே நம்ம குடும்பம் தான். சரிங்களா? பாபா என்ன சொல்லியிருக்காரு, இந்த ஜாதி அந்த ஜாதி, அவருக்கு எந்த ஜாதியுமே கிடையாது. இப்போ எல்லாமே ஒரே எண்ணங்கள், ஒரே நட்பு, சொந்தம், பந்தம், எல்லாருமே. அதே மாதிரியே என்னுடைய அம்மா, அப்பா, அண்ணா, தம்பி, அக்கா, தங்கச்சி, அண்ணா, எல்லாருக்கும் எல்லாம் என்னுடைய ஃபேமிலி, எல்லாம் என்னுடைய சேனல் பார்க்குறாங்க அத்தனை பேருமே என்னுடைய ஃபேமிலி தான். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நன்றி நன்றி. ஏன் இந்த நன்றினா, நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, இன்னைக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒன்று. ஏன்னா 1000 ஒரு சேனலுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைப் வர்றதே வந்து ஒரு வருஷம் ஆனாலும் வராதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அவ்வளோ நாள் தேவைப்படலை. முடிஞ்சுனா ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளேயே எனக்கு 1000 சப்ஸ்கிரைப் வந்துடுச்சு. சரன்னு ஏறிடுச்சு. எல்லாமே நம்மளுடைய சாய் டிபேட்டிங்கை தான் நான் சொல்கிறேன், நம்ம சாய் பக்தர்கள் தான். இது வந்து உங்களுக்கான நன்றி கடனுக்காகவும் நான் பேச வந்திருக்கேன், பாபாவுக்கு நன்றி கடனுக்காகவும் பேச வந்திருக்கேன். ஏன்னா பாபா கிட்ட வந்து அப்பா நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டா, அவர் வந்து நம்மளை இப்படிலாம் வாழ்க்கையில் வருத்துவாரா, இவ்வளோலாம் துணை இருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மைங்க. அவர் நம்ம கூடயே இருந்து நம்ம கூடயே வழி நடத்துவார். அதுதான் சிரடி சாய்பாபான்னு சொல்கிறேன் நான். நிறைய விஷயங்கள் பேசணும். அப்போ பாபா வந்து ஒரு உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்காரு. அந்த வீடியோ நான் கண்டிப்பாக பேசியே ஆகணும். கண்டிப்பாக அதில் லாங் வீடியோவாக போகும், அந்த வீடியோவும் பேச வரேன். நம்ம சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்காக நன்றி சொல்கிறதுக்காக உங்களுக்கும் நன்றி, பாபாவுக்கும் நன்றி, நம்ம சொந்தங்கள் எஸ்விஆர் ஃபேமிலி அனைவருக்குமே நன்றி நன்றின்னு சொல்கிறேன் நான். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. ஏன்னா
கண்டிப்பாக இந்த நன்றி வந்து காலத்துக்கு நான் உங்கள் மேலே என்றைக்குமே நன்றி உள்ளவளாக தான் இருப்பேன். ஏன்னா சொல்லலாம் தானாக வளர்கிறாங்களான்னு அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்களாம் சேனல் எடுத்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணலன்னா நாங்களாம் ஒன்றுமே இல்லை. எங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்காகவுமே தான் நான் பேசுகிறேன். உண்மையிலே நீங்கள் ஒரு குடும்பத்தையும் வளர்த்து அந்த குடும்பத்தில் எல்லாத்தையும் மேலே கொண்டு போய்கிட்டு இருக்கீங்கன்னு தான் சொல்லலாம். என்னமோ சொல்லுவாங்களே, ஏற்றத்தி வந்து நம்மளை வாழ்க்கையில் ஏற்றி விடுறது வந்து ஏணிப்படியாக, அந்த ஏணின்றது நீங்கள் தான். அந்த ஏணியில் ஏறி நீங்கள் வைக்கிற ஏணியில் நாங்கள் வந்து சொல்லப்போனால் அந்த ஏணியே நீங்கள் தான் எங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறேன். ஏணி படிகள்னு சொல்லுவாங்களே, அந்த படிகள் வந்து நீங்கள் தான் எங்களை ஒரு கட்டமாக ஏற்றி கொண்டு போய் எங்கள் வாழ்க்கை உயரத்தில் கொண்டு போகிறது நீங்கள் தான் சொல்கிறேன் நான். நீங்கள்லாம் இல்லைன்னா நாங்களாம் எதுவுமே கிடையாது. எங்களை மாதிரி இருக்க எல்லாருமே சொல்கிறேன், எங்கள் சேனல் வச்சுருக்கவங்க அத்தனை பேருக்காகவும், எல்லாரையும் நீங்கள் வளர்த்து விடுற அத்தனை பேருக்காகவும் எல்லா சார்பிலையுமே உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் நான். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து எல்லாருமே வரும்போது ரொம்ப கஷ்டத்தில் தான் வரோம். எல்லாருமே நீ சேர்த்து நானும் கஷ்டத்தில் தான் வந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த மனக்கலக்கம், அழுக, கண்ணீர், கஷ்டம் இன்னைக்கு எதுவுமே இல்லை. பாபா வந்து ஒரு அளவு தெளிவை கொடுத்துருக்காரு, நம்பிக்கை கொடுத்துருக்காரு. யாரெல்லாம் நம்மளாம் தோத்துட்டோம், நமக்கு எதுவுமே கிடைக்காது, முடிஞ்சு போச்சு, நடக்காது, கிடைக்காதுன்னு சொல்கிறாங்களோ அப்படிலாம் எதுவுமே நடக்காது. இல்லை கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க. நம்ம பாபா நம்ம கூட இருக்கிற வரைக்குமே ஒரு பாதையும் நம்மளுடைய பாதைகள் நம்ம முள்ளு கல்லு முள்ளு எல்லாமே இருந்தாலும் நம்ம நடந்து போய்கிட்டே இருப்போம். அவர் அப்பா நீங்கள் தான் சொல்லி அவர் பாதத்தை பிடிச்சி நடந்து போய்கிட்டே இருப்போம். அவருடைய பாதத்தை பிடிச்சி நடந்து போகும்போது அந்த முள்ளு கூட கல்லை கூட நமக்கு பூவா மாற்றி கொடுக்குறவர் தான் நம்ம சீரடி சாய்பாபா. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம பிள்ளைங்களை எந்த வழி கூப்பிட்டு போனால் நமக்கு என்ன நடக்கும், அவர் நமக்கு என்ன கொடுக்கணும், நம்மளை எப்படி மேலே கொண்டு போகணும், நமக்கு என்னென்ன செய்யணும், நல்லவங்க யார் கெட்டவங்க யார், வாழ்க்கையில் யார் தேவை யார் தேவையில்லை எல்லாமே அந்த நம்ம சொல்லுவோம். அந்த நாளையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அரிசியெல்லாம் கொட்டி இன்னைக்கு தான் எல்லாத்துலேயுமே எல்லாம் கெமிக்கலும் வந்துருச்சு, அதோட எதுவுமே கிடையாது. அன்னையில் நம்ம இந்த அரிசியை கொட்டி ஒன்று நல்லது நெல் கல் அந்த என்னமோ சொல்லுவாங்க, இந்த கருப்பு அரிசி இதெல்லாம் பொறுக்கி தான் எல்லாம் சமைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் பாபா வந்து கெட்டதெல்லாம் தள்ளிட்டு நல்லதை மட்டும் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு தான் நமக்கு இவ்வளோ நாள் கஷ்டம் கொடுத்தாரு. உங்கள் வாழ்க்கையிலேயும் கஷ்டம் கொடுக்குறாருன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக சோதனைன்னு வருங்க. சோதனைக்கு பின்னால் தான் சாதனைன்னு ஒன்று இருக்கும். நம்ம அப்பா வந்து நம்மளை வந்து வாழ்க்கைன்ற பாடத்துக்கு வந்து அந்த கஷ்டம் சோதனைலாம் எது கொடுப்பாருன்னா அதெல்லாம் தாங்கி நம்ம அடுத்த கட்டம் வரமான்னு பார்ப்பாரு. நம்ம சில பேர் வந்து அதெல்லாம் ஏற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா சந்தோஷம் நம்ம மட்டும் தாங்கிக்குவோம். ஆனால் அந்த கஷ்டத்தை நம்மளால தாங்க முடியாது, நம்ம தாங்கிறது கிடையாது. கஷ்டத்தை சந்தோஷமா ஏற்றுக்கிட்டா நல்லது. அவர் வந்து நமக்கு தர நன்மைகளை அவர் சீக்கிரமே தருவார். ஏன்னா நம்மளுடைய கர்ம வினைகளை, நம்மளுடைய கஷ்டங்களை, நமக்கு வர சோதனைகளை எல்லாரும் தாங்கிறதுக்கு தான் அவர் இந்த இடத்துல உட்காந்துருக்காரு. ஏன்னா நமக்கு என்னென்ன கெடுதல் வந்தாலும் அவர் வாங்கிட்டு நல்லதை மட்டும் நமக்கு கொடுக்கறதுக்கு தான் உட்காந்துருக்காரு. அவரு நமக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் மிஞ்சி நம்மக்கிட்ட எதுவுமே வரப்போறது இல்லை. நம்மளுடைய குழந்தைங்களுக்கு எப்படி காப்பாற்றணுன்றது அவருக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு தாய் வந்து ஒரு குழந்தையை காப்பாற்றிருக்காங்க. ஆமாங்க, நான் அடுத்த வீடியோ அதில் தான் வரப்போகிறேன். நம்ம தாய் மிஞ்சின ஒரு சக்தி இருக்கான்னு கேட்டிங்கன்னா தாயை மிஞ்சி ஒரு சக்தி கிடையாது. அதே மாதிரி நம்ம அப்பாவை மிஞ்சின ஒரு சக்தி இல்லைன்னு சொல்கிறேன். அவருக்கு தெரியும் அவர் குழந்தைங்களை எப்படி பாதுகாப்பு பண்ணணுன்ட்டு. அந்த மாதிரி தான் நம்மளை பாதுகாப்பு பண்ணி கூப்பிட்டு போய்கிட்டு இருக்காரு சாய்ரா. அப்புறம் பார்த்தீங்கன்னா SVR ஹெர்பல் ஹேர் ஆயிலுக்கு சொல்கிறேன். ஒரு சொல்லப்போனால் ஒரு அற்புதமாக இந்த ஆயிலில் அற்புதம்னா அற்புதங்க, மருந்துன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஆயில். இதில் எத்தனை ரகசியங்கள் இருக்குது தெரியுங்களா? ஒருத்தரும் மிஸ் பண்ணுறீங்க. ஏன்னா SVR ஆயில் இல்லாத இடம் மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அற்புதமான ஒரு ஆயில், மருந்து தான் நம்ம ஆயில். தலைக்கு தடவுறதை விட நம்ம உடம்புக்கு அத்தனை நோய் தீக்கிற மருந்தா பாபா நமக்கு கொடுத்துருக்காரு. அதோடைய தொடக்கம் என்னன்றது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இது வருஷத்தை முடிச்சு 2வது நாள் நம்ம அடியை எடுத்து வைக்கிறோம். இதுக்கு வந்து உங்களுக்கு நன்றி, பொதுமக்களாயே உங்களுக்கு நன்றின்னு சொல்கிறேன். இந்த ஜென்மம் போதாதுங்க, உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறதுக்கு இந்த ஒரு ஜென்மம் போதாது. 7 ஜென்மத்தும் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லுவேன், பாபாவுக்கு நன்றி சொல்லுவேன். நான் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நானாக தான் இருப்பேன். என்றைக்குமே எப்பயுமே மாற மாட்டேன், இப்படியே தான் இருப்பேன். கண்டிப்பாக உங்களுடைய அன்பு எனக்கு தேவை. என்னுடைய அன்பு கடைசி எப்பயுமே உங்களுக்கு கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
சாய் குடும்பத்துக்கு எல்லாருக்கும் நன்றி. எஸ்ஆர் ஃபேமிலிக்கு அனைவருக்கும் நன்றி. இதில் வந்து ஜாதி மதம் நான் சொல்கிறேன் சாய் பக்தர்கள்ன்ட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இதில் நம்ம எல்லா இனமும் சாய் குடும்பம்னாலே எல்லாமே முடிஞ்சு போச்சு. எஸ்ஆர் ஃபேமிலின்னா என்ன அதை விட முடிஞ்சு போச்சு. ஏன்னா நமக்கு நிறைய பேர் எல்லா ஜாதியிலையும் இருக்காங்க. முஸ்லீம், கிறிஸ்டின்னு எல்லாருமே நம்ம சேனல் பார்க்குறாங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க. அனைவருக்குமே நன்றி நன்றின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி சார்.